ಭಾಗವತಾಳ್ಕೆಲ್ಲ ನಮಸ್ಕಾರಗಳು. ಶ್ರೀನಿವಾಸೇತಿ ಶ್ರೇಷ್ಠದಯಾ ಪಾತ್ರಂ ಗುಣಾನ್ವಿತಃ ಕೌಶಿಕೋನಂತರಂಗಾರ್ಯ ಸ್ಥಿರಂ ವಿಜೇತಾಂ ಭುವಿ ನ್ಯಸ್ತಾತ್ಮೀಯಭರಂ ವರಪ್ರದಗುರೌ ವೈರಾಗ್ಯಭಾಗ್ಯೋ ರಥೋ ವೇದಾಂತಾಮೃತಸಾರವಂತಮನಘಾತ್ ಶ್ರೀನಿವಾಸಾತ್ ಗುರೋಃ ಶ್ರೀಶೈಲಾನ್ವಯಕೌಸ್ತುಭಸ್ಸಿತನಯಂ ಶ್ರೇಯೋನಿಧೇ ಶ್ರೀನಿಧೇಃ ವಂದೇ ಸಾಧುಕಟಾಕ್ಷಕೇಳಿನಿಲಯಂ ಶ್ರೀಕೃಷ್ಣಸುದ್ದೇಶಿಕಂ श्रीवासरङ्गपरकालमुनित्रयाप्तलक्ष्मात्मरक्षणैति त्वयिगागमान्तम् आचार्यभक्तिपरिपूतमनर्घशीलं गोपालदेशिकमुनिं गुरुमाश्रयामः। नारायणाख्येतिराजपदाब्जभृङ्गः श्रीवासयोगिगुरुणार्पितभारमीशे भक्त्यादिपूर्णवरदारिकृपात्तचिह्नं श्रीनिवासमुनिवर्यमहं प्रपद्ये। श्रीनारायणयोगीन्द्रवरदारिकृपाश्रयं रङ्गेशपादविनतं श्रीनिवासमुनिं भजे। श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्क्यकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मं व्यामोहतस्तरितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य देकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। विगाहे यामुनं तीर्थं साधुवृन्दावने स्थितं निरस्तजिह्मगस्पर्शे यत्र कृष्णकृतादरः नाथेन मुनिनाथेन भवेयं नाथवानहं यस्य नैगमिकं तत्त्वं हस्तामलकथाङ्गतं यस्य सारस्वतस्रोतोऽकुलामोदवासितं श्रुतीनां विश्रमायालं शठारिं तमुपास्महे। वन्दे वैकुण्ठसेनान्यं देवं सूत्रवती सकं यद्वेत्र शिखरस्पन्दे विश्वमेतद्व्यवस्थितम् सह धर्मचरीं शौरेः सम्मन्त्रितजगद्धिताम् अनुग्रहमयीं वन्दे नित्यमज्ञातनिग्रहां कमप्याद्यं गुरुं वन्दे कमलागृहमेधिनं प्रवक्ता छन्दसां भक्ता पञ्चरात्रस्य स्वयं रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकम् கீரொன்னு புல் திருவேங்கடமுடையான் பாரொன்னு சொன்ன பழமொழியுள் ஓரொன்னு தானே அமையாதோதாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு பிரக்யாத ஸ்ருதி விபவான் குருன சேஷான் பிரஸ்ரித்ய பிரணேதி வெங்கடேஷ லக்ஷ்மீஷ பிரபதன வைபவ பிரதிஷ்டாம் ராகாந்திய பிரசமனகரீம் ரகசிய ரக்ஷாம் லக்ஷ்மீபதேர்யதிபதேश्च दैकधाम् नोः योऽसौ पुरा समजनिष्ठजगद्धितार्थम् प्राच्यं प्रकाशयितुवः परमं रहस्यं संवादयेष शरणागतिमन्त्रसारः। चिदचित्परतत्त्वानां तत्त्वयाथार्थ्यवेदिने रामानुजाय मुनये नमो मम गरीयसे। பாகவதார்க்கில நமஸ்காரங்கள். ஸ்ரீரங்க கத்தியத்துல பகவானோட சுவாபாவிகமான குணங்களோட வைபவம் அதை பார்த்துட்டு இருந்தோம் போன விஷயம். அந்த பாகத்துல स्वाभाविकानवधिकातिशय ज्ञानबलैश्वर्यवीर्य शक्तितेजस्सौशील्यवात्सल्यमार्दवार्जवसौहार्द साम्यकारुण्यमाधुर्यगाम्भीर्यौदार्यचातुर्यस्थैर्यधैर्य शौर्यपराक्रमसत्यकामसत्यसङ्कल्प कृतित्व कृतज्ञतादि असङ्ख्येयकल्याण गुणगुणौघमहार्णवम्. இந்த பாகத்துல கொஞ்சம் சில கல்யாண குணங்களோட விவரணங்கள் சுவாமி தேசிகன் விசேஷமாக சொல்லக்கூடிய விவரணங்களோட பார்த்துட்டு இருந்தோம். அதுல சாதுரியம் ஸ்தைரியம் இருக்கும் பார்த்திருந்தோம். அதுக்கு மேல ஸ்தைரியம் முதல் ஒரு ஒரு குணமும் கூட சரணாகதி கத்தியத்திலையும் சுவாமி தேசிகன் விசேஷமான அர்த்தங்கள் சொன்னார். இங்கேயும் அதே மாதிரி ஒரு குணத்துக்கும் விசேஷமான அர்த்தங்கள், பகவானோட ஒரு விசேஷமான அவனோட அசாதாரணமான தர்மத்தை பிரதிபாதனம் பண்ணக்கூடிய குணங்கள் இதெல்லாம் பகவானுக்கு. நல்ல ஸ்தைரியம் அப்படின்றது சரணாகத்தாளோட சங்கிரகம் பண்ணச்சே இது பகவானோட அவதாரங்கள் எல்லாம் சரணாகத ரட்சணத்துக்காகவே, அதுதான் அவனோட விரதம். சரணாகத ரட்சணைக விரதி அப்படின்னு சொல்றா. அது ஒண்ணுதான் அவனுக்கு விரதமாக எடுத்துட்ட பகவான். அந்த சரணாகத ரட்சணையிலேயே
தீட்சிதனா இருக்கக்கூடிய பகவான் அவனோட ஸ்தைரியம் அப்படின்றது அந்த சரணாகத ரட்சணத்துக்கு வேண்டின சில விசேஷமான குணங்கள் இருக்கு. அதுல அவன் ஸ்திரத்துவ புத்தி ரொம்ப பிரதானமானது. ஏன்னா சரணாகத ரட்சணம் பண்ணச்சே மற்ற யாரான வார்த்தையெல்லாம் கேட்டு அவனோட இதே பதிலாக கூடாது ரட்சணை பண்றதே. அதனால அவனோட விரதமே பங்கமாயிடும். அதனால அப்படியே என்னைக்குமே ஆனது கிடையாது பகவானுக்கு. ரொம்ப அந்தரங்காளான கைங்கரியப்பரால் கூட சரணாகதி பண்றதுக்கு ஒருத்தன் வந்திருக்கான். அவன் யாரே இருக்கலாம். அவனோட விஷயத்துல தோஷத்தை எல்லாம் காமிச்சாலும் கூட பகவான் கொஞ்சம் கூட விச்சலித்தமாகாம ஸ்திரத்துவ புத்தி அவனுடைய சரணாகத்தை ரட்சணம் பண்ணணும்னு நிச்சயம் பண்ணா என்னைக்குமே யாருமே அதை பதிலிக்க முடியாது. அந்த மாதிரி பகவானோட ஸ்தைரியம் கூடிய சரணாகத சங்கிரகத்துல ஸ்வீகாரம் பண்ணக்கூடிய விஷயத்துல தோஷ பிரதர்ஷகை அந்த சரணாகதி பண்ண வந்தா ஒரு சேத்தனன் யாரே ஆயிருக்கலாம். அது ஒரு பசுவோ பிராணியோ ஒரு இதோ காக்காசுரனோ ராட்சசனோ யாரே ஆயிருக்கலாம். அவ விஷயத்துல சுஹൃத் பிஹி அப்படி அனுகம்பனீயத்துவம் அவனோட ரொம்ப அந்தரங்களா இருக்கக்கூடிய அவ யார் இருக்காளோ பக்கத்துல அவ கூட ஏதாவது தோஷத்தை எல்லாம் காமிச்சா இவனு விஷயத்துல இந்த தோஷம் இருக்கு, இவனுக்கு இந்த தோஷம் இருக்கு, எப்படி இவனை நீ சரணாகதி எப்படி இவனுக்கு ரட்சணை கொடுக்க முடியும் அப்படி எல்லாம் சொன்னாலும் கூட எந்த விதமான பதிலாவணையும் இல்லாம பகவான் யாரும் அவனை பதிலிக்க முடியாத அவனோட நிச்சயத்தை ரட்சணம் பண்றேன் அப்படி நிச்சயம் பண்ணா முடிஞ்சது. அந்த மாதிரி இருக்கக்கூடியது அப்படின்னா தைரியம் அப்படின்னா அபிமத வியோக பிரசங்கேபி அபக்ன பிரதிஜத்வம் அப்படின்னா வியத்தியனவா ஸ்தைரிய தைரியோகோ வியாக்கியானம். ரெண்டுக்கும் இதுக்கு அந்த அர்த்தம் கொள்ளலாம், அதுக்கு இந்த அர்த்தம் சொல்லலாம். தைரியத்துக்கு ஸ்தைரியத்தோட அர்த்தமும் ஸ்தைரியத்துக்கு தைரியமும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. இதுல தைரியத்துக்கு என்ன சொன்னான்னா அபிமத வியோக பிரசங்கேபி அபக்ஞ பிரதிஜத்வம் அப்படின்னா தீரா அப்படின்னு சொன்னா எப்படி என்ன பகவானோட விஷயத்துல ஏதாவது ஒரு பிரதிஜை பண்ணான்னா அந்த பிரதிஜை எந்த காரணத்துக்கும் கூட கைவிட மாட்டான் பகவான் அப்படின்னுட்டு. இந்த ரிஷிகளை எல்லாம் நான் ரட்சணை பண்றேன் அப்படின்னு பிரதிஜை பண்ணிட்டான் பகவான். ரிஷிகளுக்கு தொந்தரவு கொடுத்துட்டு இருந்தா ராட்சசாள் அவளை எல்லாம் சம்ஹாரம் பண்ணிட்டு இருந்தா. இந்த ராட்சசாள் தான் நானும் சம்ஹாரம் பண்றேன் அப்படின்னு சொன்னப்போ சீதையை சொல்றா, இது சரியா நீ பண்ணது? அவ உனக்கு என்ன தப்பு பண்ணா? உன்ன விஷயத்துல ஒரு தப்பும் பண்ணல. அவளுக்கு எப்படி நீ சமாதானம் பண்ற? அவளை நீ இது சரியா? அவனுக்கு கத்திரியனானவனுக்கு மகாராஜா ஆனவனுக்கு இப்படி எல்லாம் பிரச்சனை பண்ணப்போ ராமர் சொல்றாரு, அந்த ரிஷிகள் என்னையே தியானம் பண்ணிட்டு இருக்கா. அவளை நான் ரட்சணை பண்ண வேண்டியது என்னோட கர்த்தவியம் மகாராஜா இருந்து. ஆனா அவளே கேட்டிருக்கா. நான் அவளை கேட்காமலேயே ரட்சணை பண்ணிருக்க வேண்டியது. கேட்டு அவ பிரார்த்திச்சு ரட்சணை பண்ணணும்னு பிரார்த்திச்சப்போ பண்றேன் அப்படின்னு பிரதிஜை பண்ணது எந்த காரணத்துக்காகவும் நான் விட மாட்டேன். வேணும்னா என்னோட பிராணமே போட்டோம், நீயே ஒன்னாலையும் எனக்கு வியோகம் ஏற்படட்டும், இல்லை லக்ஷ்மணனாலையும் வியோகம் ஏற்படட்டும், எப்படி இருந்தாலும் நான் அந்த பிரதிஜை மாத்திரம் கைவிட மாட்டேன். அதான் அபிமத வியோக பிரசங்கம் அப்படின்னா பிரதிஜாம் இந்த பிராமணேபியோ விசேஷதா அப்படின்னு சொல்றான். நது பிரதிஜாம் சம்ஸ்ருத்திய பிராமணேபியோ விசேஷதா நான் மரணமே வரட்டும் எனக்கு, அதுவா துவாம் வா சீதே சலக்ஷ்மணாம் ஒன்னையும் லக்ஷ்மணனையும் ஒழுங்கா கைவிடுவேன், ஆனா பிரதிஜை மாத்திரம் என்னைக்கும் கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அவனோட தைரியத்தை காமிக்கிறது அப்படின்னா. அதே மாதிரி பிரபல பிரதிபக்ஷ உபநிபாத்தேபி சாவக்ஞ திருடச்சித்தத்துவம் வா தைரியம் அப்படின்னா. அவக்ஞா அப்படின்னா அனாதரம் பண்றது. எத்தனை பிரபலமான பிரதிக்ஷேபம் பிரதிபக்ஷம் வந்தாலும் கூட, விரோதிகள் வந்தாலும் கூட
அதெல்லாம் அனாதரம் பண்ணி அவன் மனசு திருடமாக வச்சுக்கிறது வந்து தைரியம் அப்படின்னு சொல்றது அப்படின்னா. शौर्यं तु भीमेषु अपि परसैन्येषु असहायस्यापि स्वसैन्येषु इव निर्भयप्रवेशसामर्थ्यं तत्र प्रविष्टस्य परनिराकरणपर्यन्तो व्यापारः पराक्रमः. சௌரியத்துக்கும் பராக்கிரமத்துக்கும் கொஞ்சம் வித்தியாசத்தை காமிக்கிறார் சுவாமி தேசிகன் இங்கே. சௌரியம்னா என்ன, பராக்கிரமம் அப்படின்னா என்ன அப்படின்னுட்டு இது ரெண்டு விஷயத்துல கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு அப்படின்னா. சௌரியம் அப்படின்னா என்னன்னா, ரொம்ப பலமான பரசைன்யம் வந்திருக்கு யுத்தம் பண்றதுக்கு. ரொம்ப பலமான பரசைன்யம் வந்தாலும் கூட இவன் வந்து பகவான் வந்து தனியா இருக்கான். ராமன் வந்து தனியா இருந்தாலும் கூட தன்னோட சைன்யத்துல எப்படியோ அந்த மாதிரி ஒரு பயமும் இல்லாம பிரவேசம் பண்ணி எல்லாரையும் நாசப்படுத்துறது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சாமர்த்தியம், ஒரு பயமும் இல்லாம பிரவேசம் பண்ணக்கூடிய சாமர்த்தியமே சௌரியம் தய அப்படின்னு சொல்லப்படுறது. பிரவேசம் பண்ணியார்தும் பரநிராகரண பரியந்த வியாபாரா பராக்கிரம அப்படின்னு. சத்ரு சைன்யம் எல்லாம் பரிபூர்ணமாக நாசம் பண்ணணும், அது வரைக்கும் கை விடமாட்டான் பகவான். அந்த மாதிரி இருக்கக்கூடிய வியாபாரம் பராக்கிரமம் அப்படின்னு சொல்றது. பராளை ஆக்கிரமிச்சு நாசம் படுத்துறது பராக்கிரமம் அப்படின்னு. சத்ருகளை எல்லாம் ஆக்கிரமிச்சு நாசம் படுத்துறது. அது சொல்றப்போ 14,000 ராட்சசாள் வந்த கரதூஷண சைன்யத்துல பகவான் வந்து ஏகஹா ராமஹா அப்படின்னு சொன்னா. ஏகஸ்து ராமோ தர்மிஷ்டா அப்படின்னா. ரிஷிகளெல்லாம் வந்து மேலே தேவதைகளை எல்லாம் பார்த்துட்டு இருக்காளாம். ஒரு பக்கத்துல 14,000 ராட்சசாள், அவளுக்கு ஒரு தர்மம் இல்லை, ஒண்ணுமே இல்லை. எந்த மாதிரி வேணும்னாலும் யுத்தம் பண்றா அவ. தர்மமே கிடையாது அவளுக்கு. அந்த மாதிரி 14,000 இருக்கா. இவன் ஒத்தனே ராமன் தர்மிஷ்டன் அப்படின்னா. தர்ம யுத்தமே பண்றவன், தர்மத்தை என்னைக்கும் விடமாட்டான். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ராமன் ஒத்தனே இருக்கான். எப்படி கதம் யுத்தம் பவிஷ்யதி அப்படின்னு, யுத்தம் எப்படியானா போறதோ அப்படின்னு பார்த்துட்டு இருந்தார். அந்த மாதிரி சமயத்திலையும் பரிபூர்ணமாக சத்ரு சைன்யத்தை நாசம் படுத்தினானே பகவான். அந்த மாதிரி ராவணனோட யுத்தத்துல இதெல்லாம் ஸ்பஷ்டமாக பார்க்கலாம். அப்படி இதெல்லாம் அவனுடைய பராக்கிரமத்தை காமிக்கிறது. சத்திய காம சத்திய சங்கல்ப சித்தௌ யா பாவப்பிரதானவு கர்மதாரே விருத்தௌவா சத்தியகாமா சத்திய சங்கல்பா அப்படின்னு சொன்னார். சகஜமான இவனுக்கு சுவாபாவிகமான சத்தியகாமத்துவம் சத்திய சங்கல்பத்துவம். இப்படி எல்லாம் இவன் என்ன வேணும்னாலும் சங்கல்பம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சத்தியகாமத்துவம் நித்திய போக்யவத்துவம் அப்படின்னா. காமம் அப்படின்றதுக்கு கல்யாண குணம்னு அர்த்தமும் இருக்கு. நித்தியமாக போக்கியமாக இருக்கக்கூடியவன் பகவான் அப்படின்றதும் சத்தியகாமத்துவத்தை காமிக்கிறது சொல்றது அந்த சப்தம். சத்திய சங்கல்பத்துவம்ன்றது ஸ்வ அவதார பரியந்தா பூர்வ போக்ய சிருஷ்டியாதவ் அமோக சங்கல்பத்துவம். அவனுக்கு ஸ்வ அவதார பரியந்த அபூர்வ போக்ய சிருஷ்டியாதவ் அப்படின்னார். தன்னோட அவதாரத்தை வரைக்குமே எல்லா விதமான போக்கியத்தையும் அவன் சிருஷ்டி பண்றான். எல்லாம் அபூர்வமானது அப்படின்னா. என்னைக்கும் யாரும் பார்க்க முடியாது, இன்னைக்கும் இல்லாத அனுபவங்கள் எல்லாம் வரக்கூடிய போக்கியத்தை உள்ள சிருஷ்டி இதெல்லாம் பண்ணுச்சே. அந்த மாதிரி சங்கல்பம் பண்றானே, அது அமோக சங்கல்பம். அப்படி என்ன வியர்த்தமாகாது, யாருமே அதை மாற்ற முடியாது. அவன் சங்கல்பம் பண்ணா அது நிச்சயமாக அது கண்டிப்பா அப்படிதான் ஆகும். எப்படி பகவான் சங்கல்பம் பண்றானோ யாருமே அது பதிலிக்க முடியாது. அமோக சங்கல்பத்துவம் அப்படின்னார். அவனுடைய அவதாரமே அபூர்வமானது. அவனுடைய தன்னை சுவாபாவிகமான ரூபத்திலே அபராக்கிருத்தமான திவ்யமான ரூபத்திலே அவதாரம் பண்ணி வரான் பகவான். அதுவே ஒரு அபூர்வமான விஷயம். எந்தெந்த மாதிரி ரூபத்தை எல்லாம் எடுத்துட்டு வந்தான். நிருசிம்ம அவதாரம் எல்லாம் அத்தியுதமான ஆச்சரியமான அவதாரங்கள். அதில் எல்லாம் அபூர்வமான போக்கியத்தை அது சிருஷ்டி பண்றான் பகவான். போக்கியமான பல விஷயங்கள் எல்லாம் அந்த சிருஷ்டி பண்ணக்கூடிய சமயத்துல எல்லாமே சங்கல்பத்தினாலேயே பண்றான் பகவான். சங்கல்பத்தினாலேயே பண்றான். அவனாலே சங்கல்பம் பண்ணி ஐக்ஷதா பகுஸ்யாம் அப்படின்னா ததைக்ஷத பகுஸ்யாம் பிரஜாயேயா. இந்த மாதிரி அபூர்வமான சிருஷ்டி எல்லாம் பண்ணும் போது அவன் சங்கல்பம் என்னைக்குமே
யாருமே பதிலிக்க முடியாது. அந்த மாதிரி சங்கல்பத்தை உள்ளவன் பகவான். சத்திய சங்கல்பன் அப்படின்னு சொல்லக்கூடியது. கிருதித்வம் கிருதஜதா அப்படின்னு ரெண்டு சப்தம் போடுறாரு இங்க. கிருதித்வம் அப்படின்னு சொன்னா பரோபகாரகத்துவம், மற்றவாளுக்கு உபகாரம் பண்ணக்கூடியது. ஆஷ்ரித ரக்ஷணேன கிருதகிருத்தியத்துவம் வா. இது ரொம்ப ஆச்சரியமான குணம், பகவானுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆச்சரியமான குணம். ஆஷ்ரிதாளை ரட்சணம் பண்ணி நான் இப்போ என்ன பண்ண வேண்டியதோ அது பண்ணியாச்சு. கிருத்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. கிருத்தியனா இருக்கேன் நான் இப்போ. கிருத்தியமானது கிருத்தம் இப்படி என்ன நாங்கள் சரணாகதி பண்ணியாருது நாங்கள் கிருத்தியாளாரும். பகவானு சரணாகத்தை ரட்சணை பண்ணி கிருத்தியனாராம் அப்படின்னு சொல்றான். ரட்சணை பண்றது பெருசா இல்லை சரணாகதி பண்றது பெருசா? இந்த மாதிரி யாரே வந்து பண்ணாலும் அவளை ரட்சணம் பண்றான். பரிபூர்ணமான ரட்சணை ரட்சணை பண்ணி ஆஷிதாளே நான் இப்போ கிருத்தியனானேன் அப்படின்னு நினைக்கிறானே, அந்த மகா குணத்துக்கு கிருத்தித்வம் அப்படின்னு. நமே பார்த்தாசி கர்த்தவியம் இத்தியாதி யுக்தம் விஹித கர்த்தவிய நிரபேட்சத்துவம் வா. கிருத்தித்வம் பண்றது அதையும் காமிக்கிறது. காரியங்கள் எல்லாம் விகித காரியத்தை எல்லாம் விதிச்ச காரியங்கள் வேதத்துல எல்லாம் விதிச்சு இருக்கு. இந்த மாதிரி பண்ணணும் பண்ணக்கூடாது வர்ணாசிரம தர்மங்கள் எல்லாம் சொல்லியிருக்கு. பகவான் வந்து தான் அவதாரம் பண்ணும் போது அப்ராகிருத்தமான ரூபத்துல கர்மத்து காரணம் இல்லாம தன்னை சங்கல்பத்தினாலேயே அவதாரம் பண்றான். இந்த மாதிரி அவதாரம் பண்ணக்கூடிய பகவானுக்கு சாஸ்திர வசியத்தை எதுக்காக? அதுக்கு இருக்கா அவனுக்கு? அவனோட ஆக்ஞை தானே சாஸ்திரங்கள் எல்லாம். அவனுக்கு எதுக்கு இந்த வர்ணாசிரம தர்மம், வர்ணம் ஆசிரமம் எல்லாம் கிடையாதே அவனுக்கு. அவனோட அப்ராகிருத்தமான ரூபத்துல தானே வரான். அவன் அசாதாரணமான ரூபத்துல வரான். அவனுக்கு எல்லாம் எப்படி என்ன அவதாரம் பண்ணுச்சே, எந்தெந்த அவதாரம் எடுக்கிறானோ அந்தந்த ஜாதிக்கு அனுகுணமாக அதே ஜாத்திய ரூபத்தை எடுத்துண்டு அவளுக்கு சமானமா சரிசமனாக இருக்கிற மாதிரி அவதாரம் பண்றான் பகவான். அந்த கர்மத்து காரணத்தினாலே இல்லை, தன்னை சங்கல்பத்தினாலேயே பண்றான். அப்ராகிருத்தமான ரூபத்திலேயே பண்றான். அப்படி இருந்தாலும் தனக்கு ஒரு கர்த்தவியமும் இல்லாதே தானே சர்வேஸ்வரன் ஆனாலும் கூட எல்லா சாஸ்திரத்துல சொன்னபடி என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் பண்றான் பகவான் அப்படின்னு சொல்றான். தன்னோட கர்த்தவியம் பண்ணச்சே எந்த வேற வேற அபேட்சையும் கிடையாது அவனுக்கு. அதெல்லாம் பண்ணக்கூடிய சமயத்துல அவன் அர்ஜுனனுக்கு சொல்லும் போது கர்மயோகமே ரொம்ப சிரேஷ்டமானது அர்ஜுனா. ஞான யோகத்துக்கு இன்னும் அதையே பண்ண நீ. அதுதான் சுலபமாக பண்ண முடியும். என்னைக்குமே அதுதான் பண்ணி நமக்கு பழக்கம் இருக்கு, அபியாசம் இருக்கு. அதுதான் ரொம்ப சுலபம். அதையே பண்ண, அதுலேயே ஆத்ம ஞானமும் இருக்கு. அதனால நீ கர்மயோகமே பண்ணு அப்படின்னு சொல்லிச்சே. அதுக்கு திருஷ்டாந்தமாக ஜனகரு முதலான வாரம் சொல்லி தன்னோட திருஷ்டாந்தமும் கொடுக்குறான் பகவான். நானும் பண்றேன் பாரு. எனக்கு எந்த விதமான சாஸ்திர விஷயத்தை கிடையாது. நானே சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய எல்லாம் என்னோட ஆக்ஞை தான். ஆனாலும் நான் பண்றேன் அப்படின்னு பகவான் தன்னோட திருஷ்டாந்தத்தையும் கொடுத்து பண்ணக்கூடிய அந்த மாதிரி பகவான் நமே பார்த்தா அஸ்தி கர்த்தவியம் அப்படின்னு சொன்னானே. விகித கர்த்தவிய நிரபேட்சத்துவம். அந்த அபேட்சை இல்லாம இருந்தாலும் கூட எந்த விதமான அபேட்சையும் இல்லை அவனுக்கு. ஆனாலும் எல்லாம் பண்றான். தர்ம சம்ஸ்தாபக அனுஷ்டானவத்வம் வா. தர்மத்தை சம்ஸ்தானம் பண்றதுக்காக அனுஷ்டானம் சம்ஸ்தாபனையே பண்றான். தர்மத்தை உபதேசம் பண்றான் பகவானு. தானும் கூட அதை அனுஷ்டானம் பண்ணி காமிக்கிறான். ராமாதி அவதாரங்கள்ல தர்மத்தை எல்லாம் அனுஷ்டானம் பண்ணி ஸ்தாபனை பண்ணான் பகவான். பரேஷாம் ஸ்வஹித பிரவருத்தேः பூர்வமேவ கர்த்தும் உபக்ராந்த பரஹிதத்துவம் வா. ஸ்வஹித பிரவருத்தேः பூர்வமேவா அப்படின்னா தன்னோட ஹிதத்துக்கு பிரவருத்தியாகிறதுக்கு முதலியே மற்றவாளுக்கு பூர்வம் அவளுக்கு இது பண்றதுக்கு ஹிதத்தை உண்டு பண்றதுக்கு தானே முதல்ல ஒரு முன்னே வரான். அந்த மாதிரி இருக்கக்கூடிய பகவானு ஸ்வேன கிருதம் சர்வம் பிரதி ஸ்வஸ்யைவ சேஷித்துவம் வா. தான் பண்ணதுக்கெல்லாம் தானே சேஷி. மற்ற யாருமே அவனுக்கு நியாமக்கால் கிடையாது. அதனால இதெல்லாமே கிருத்தித்வம்ன்றதுக்கு எத்தனையோ அர்த்தங்கள் சுவாமி தேசிகன் இங்கே சொல்றா. கிருத்தித்வம் அப்படி என்ன என்ன அப்படி என்ன
முக்கியமா ரொம்ப ஆசிரித்தாளை ரட்சணை பண்ணிச்சு தானே கிருத்தியனானே நினைக்கிறான். இன்னொத்த ஆளுக்கு உபகாரம் பண்றதே அவனோட சுபாவமா இருக்கு. இதெல்லாமே பகவானுடைய ஆச்சரியமான தர்மம் அப்படின்னு சொல்லப்பட்டது. கிருத்தஜதை அப்படின்றது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். பகவான் சகிருதஞ்சலி கர்த்துரபி அனுபந்தி பரியந்த சம்ரக்ஷணாய தத் கிருதானுதர்சனம். யாரோ ஒத்தனை ஒரு அஞ்சலி பண்ணா போறோம் பகவானுக்கு. ஏகாஞ்சலி கிங்கரஹா அப்படின்னு சொல்றார். ஒரு அஞ்சலி பண்ணா கிங்கரன் ஆயிடுறான். அந்த மாதிரி இருக்கக்கூடிய பகவான் அவனுக்கு அவனுடைய நிகிரகாஸ்திரத்துக்கு அஞ்சலி ரசௌ தவ நிகிரகாஸ்திரே அப்படின்னு சொன்னார் சுவாமி தேசிகன். ஒரு அஞ்சலி பண்ண அவனோட நிகிரகம் பண்ணக்கூடிய அஸ்திரம் இருக்கே, இதுதான் என்னோட பிரத்யஸ்திரம். இதுக்கு பிரத்யஸ்திரம் அஞ்சலி ரசௌ தவ நிகிரகாஸ்திரே. அதுக்கு நான் என்கிட்டவும் ஒரு அஸ்திரம் இருக்கு. நீ எந்த விதமான அஸ்திரங்கள் எல்லாம் விட போகணும்னா நிகிரகம் பண்றதுக்கு என் பக்கத்துல ஒரு பலமான அஸ்திரம் இருக்கு. ஒரு அஞ்சலி பண்றேன், அவ்வளவுதான். அதனாலேயே நீ கிங்கரன் ஆயிடுற எனக்கு அப்படின்னு பகவான் அந்த மாதிரி குணத்தை கிருத்தஜத்தை சக்கிருத அஞ்சலி கர்த்து ஒரு விஷயம் பண்ண போறோம். சகிருத் கிருத்தோ அஞ்சலி ஏதோ யாரோ ஒருத்தன் எப்படியோ பண்றான், சரியா கூட பண்ணல, யாரோ பண்றான், ஏதோ சமயத்துல பண்றான். அந்த மாதிரி பண்ணா ஒரு அஞ்சலி போறோம் அவனுக்கு. எல்லாமே இவனுக்கு தோஷங்கள் எல்லாம் போயிடுறது. எல்லா விதமான நல்ல அவனுக்கு சுகமும் ஏற்படுறது அப்படின்னு அனுபந்தி பரியந்தம். அது மாத்திரம் இவனுக்கு மட்டும் இல்லை, இவனுக்கு சேர்ந்துவா எல்லாருக்குமே அந்த மாதிரி ஏற்பட்டு விடுறது அப்படின்னு சொல்லி தத் கிருத அனுதர்சனம். அவன் பண்ண ஒரு அஞ்சலிக்கு இத்தனை பண்ணாலும் அவனுக்கு போராது, இன்னும் பண்ணல பண்ணல அப்படின்னு நினைக்கிறானாம். அவசரே சம்ஸ்ரிதாபேட்சித கரணாய ஸ்வகிருத பிரத்யாக்கியான அனுதர்ஷித்வம் வா. தன்னை பண்றதே சம்ஸ்ரிதாளே அபேட்சித கரணாய. சம்ஸ்ரிதாள் ஆசிரித்தாள் யார் இருக்கோ அவ அபேட்சித்த எல்லாம் பண்றதுக்கு சில சமயங்கள்ல என்ன பண்றான் அப்படின்னா தான் பண்ணதே திரும்பி எடுத்துட்டு விடுறான், அதுவா காமிக்கிறான். அவன் சம்ஸ்ரித அபேட்சித கருணாய, அவளுக்கு அபேட்சித்தமாக பண்றதுக்காக ஸ்வகிருத பிரத்யாக்கியான அனுதர்சித்துவம் தான் பண்றதே திரும்பி எடுத்துட்டு விடுறான், காமிக்கிறது இல்லை அது. அந்த மாதிரி அனுதர்சித்துவம் வா. அதனால இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடியது அவனோட கிருத்தஜதா. சிரசாயா சிதஸ்தம் வச்சனம் ந கிருதம் மயா அப்படின்னு சொன்னா இது சொல்றச்சே ஸ்வகிருத பிரத்யாக்கியான அனுதர்ஷித்வம். தான் பண்றதை சொல்றது அப்படின்னு பிரத்யாக்கியானம்னா மறுபடியும் சொல்றது, சொல்லி காமிக்கிறது அப்படின்னு அர்த்தம். இதுக்கு என்ன உதாரணம் அப்படின்னா கிருத்தஜதைன்றது எப்படி பகவானோட குணம் அப்படின்னா தன்னோட யாரான சரணாகதி பண்ணா அவளை ஆசிரித்த ஆளுக்கு என்ன அபேட்சிதம் அது பண்றதுக்காக தானு ஏதோ ஒரு அது சரியா அவனுக்கு பண்ணல, அதை சொல்றான் பகவான். சொல்லி அப்புறம் அதை பண்ணி காமிக்கிறான். அந்த மாதிரி பண்ணக்கூடிய தர்மம் அப்படின்னு சொன்ன அவனோட குணம். அப்படி என்ன அதுக்கு உதாரணமா பார்த்தா நமக்கு என்ன புரியுறது. இது சிரசாயாச்ச தஸ்ய வச்சனம் ந கிருதம் மயா இதி ஆஹா. பகவான் சொல்றான் இப்படி இப்படி என்ன ஆச்சரியப்படுறார் சுவாமி தேசிகன். பகவத் பாஷிகாரர் இதை அனுபவிக்கிறது கிருத்தஜதைன்னு கூடிய ஒரு இது எப்படி என்ன அவன் கிருதமேவ ஜானாதி பண்றதே தெரியறானாம். தான் பண்றது தான் பண்ணல. பரதன் சிரசா யாசிதா தீர்க்க தண்டம் பிரணாமம் பண்ணி பகவானே பிரார்த்திச்சான், நீ அயோத்தியக்கு மறுபடியும் ராஜா ஆயிருக்கணும் அப்படின்னு. ஆனா பகவான் அவனோட அந்த யாச்சனைக்கு பலன் கொடுக்கல. போகல பகவான். நான் என்னோட பிரதிஜை முடிகிற வரைக்கும் வர முடியாது, 14 வருஷம் உடனே வரேன் அப்படின்னு சொன்னான். அந்த விஷயத்தை மறுபடியும் சொல்றான் பகவான். அவன் என்ன தீர்க்க ரெண்டு பிரணாமம் பண்ணி என்னை பிரார்த்தனை பண்ணான், என்னை யாச்சனை பண்ணான். பண்ணலையே நான் அவனுக்கு அவனுக்கு பண்ணலையே அவனுக்கு பண்ணலையே அவனுக்கு நான் பலன் கொடுக்கலையே, இந்த மாதிரி பண்ணிவிட்டேனே இப்படி சொல்றான் பகவான். அப்புறம் போய் காமிச்சான். 14 வருஷம் முடிஞ்ச உடனே ஒரு க்ஷணமும் விளம்பம் இல்லாமல் போய் பரதனோடனே அவனோட சங்கமாச்சு. பரதனோட போய் சேர்ந்து விட்டான்.
இந்த மாதிரி சொல்லக்கூடிய இருக்கக்கூடிய அவனோட தான் பண்ணதே மறுபடியும் சொல்றான். ஆஹா அப்படி என்னார், சிரசா யாச்சிதா தஸ்ய வச்சனம் நகிருதம் மயா, பண்ணலையே பண்ணலையே அப்படின்னு ஸ்வகிருத பிரத்யாக்கியானம் தான் பண்ணதே சொல்லுண்டு அனுதர்ஷித்துவம் மறுபடியும் மறுபடியும் சொல்லி, ஆனா அதை பூர்ணமாக பண்றான் பகவான். அதுதான் அவனுடைய கிருத்தஜ்ஞத்தை, மறக்க மாட்டான். கிருத்தம் ஜானாதி, அவன் பரதம் பண்ணதான் அந்த விஷய யாச்சனையும் மறக்கல, தான் அதை பூர்ணமா பண்ணலையே அதையும் மறக்கல, பூர்ணமாக பண்ணி வைக்கிறான் கடைசியில. ஆனா அது ஒரு குறை இருந்தது பகவானுக்கு. அவன் இத்தனை பிரார்த்தனை பண்ணாலும் அவனுக்கு நான் பலத்தை கொடுக்கலையே, அவனை அவனை வார்த்தையை நான் கேட்கலையே அப்படின்னுட்டு ரொம்ப குறை இருந்தது. பிரதிஜை பூர்ணமாக பண்ணதுக்காக பண்ண முடியல பகவான். ஆனா அதையே மறுபடியும் சொல்லிட்டு இருக்கிறான் பகவான். அந்த குணம் இருக்கே, மகா குணம், பண்ணதை மறக்க மாட்டான். அது கிருத்தஜ்ஞதே அப்படின்னு சொல்றது. ஆதி சப்தேன தத்த பிரசித்தாக ஆன்றிசம்சாதையோ கிரகியந்தே, அவனுடைய நிஷ்கருணை முதலானதெல்லாம் அவனுக்கு கருணை. ஆன்றிசம்சம்னா மகா கருணை, நிஷ்கருணை இல்லைன்னு சொல்றது. அவனுக்கு வைஷமிய நைர்கண்யா அப்படின்னு சொல்றது பிரம்மசூத்திரத்துல. அவனுக்கு நிஷ்கருணையே கிடையாது, எப்பவுமே எல்லார் விஷயத்திலையும் கருணாமூர்த்தியானவன். ஆன்றிசம்சியம் அப்படின்னு சொல்லிச்சே பகவானுக்கு இந்த மாதிரி குணங்கள் எல்லாம் எத்தனையோ இருக்கு. அது எல்லாமே ஆதி கிருத்தஜதாதி அப்படின்னுச்சே, அதனால எல்லாம் சேர்த்துக்க வேண்டியது அப்படின்னா. யதாரத்னானி ஜலதேஹே அசங்கேயானி புத்திரகா இத்தியாதி ஸ்மரணாய அசங்கேயத்வோக்தி, அசங்கேயமானது சுவாபாவிகமும் இருக்கு, அசங்கேயமா இருக்கு. இத்தனைன்னு எண்ண முடியாது. எப்படி ஒரு சமுத்திரத்துல எத்தனை ரத்னங்கள் இருக்கு யாருமே எண்ண முடியாதோ, அந்த மாதிரி பகவானோட குணங்களும் எண்ண முடியாது. அത്ര தோஷ அசம்ஸ்பிருஷ்டத்துவம் கல்யாண குணயுக்தத்துவம் ச வததா நிர்குணஸ்ருதேஹ பசுச்சாகோத்சர்க அபவாதனயாபியாம் தோஷரூப விசேஷ நிஷேத பரத்வம் சூச்சியதே அப்படின்னு சொன்னார். இங்கே ஒரு சித்தாந்தத்து விஷயத்தையும் சுவாமி தேசிகன் சொல்றார். இங்கே தோஷ அசம்ஸ்பிருஷ்டத்துவம் கல்யாண குணயுக்தத்துவம் ரெண்டு விதமான விஷயங்கள் சொல்லப்பட்டது இந்த பகவான்ல விஷயத்துல. பாஷிக்காரர் இங்கே அனுபவிச்சது எந்த விதமான தோஷமும் இல்லை அப்படின்றது முதல் சொன்னார். கிளேஷ கர்மாதி அசேஷ தோஷ அசம்ஸ்பிருஷ்டத்துவம், இது அகிலேய பிரத்யநீகத்துவம் பகவானுடையது. சுவாபாவிக அனவதிக அதிசயா அப்படின்னு சொல்லி இங்க சொன்ன மகாரணமும் இந்த மாதிரி சொல்லப்பட்ட எல்லா குணங்கள். இது தோஷ அசம்ஸ்பிருஷ்டத்துவம் கல்யாண குணாகரத்துவம், இது ரெண்டு உபயலிங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய பகவானோட அசாதாரணமான ஒரு ரெண்டு சின்னங்கள் பகவானுக்கு உபயலிங்கம் அப்படின்னு சொல்லப்படுறது. இதனால ஸ்ருதியில சொல்லப்பட்ட அவனுக்கு குணமே இல்லை அப்படின்னு சில பேர் சொல்றார். குணமே இல்லைன்னு சொல்றார். நிர்குணம் நிர்குணா அப்படின்னு சொன்னப்போ, நிர்குணம் நிரஞ்சனம் அப்படின்னு சொன்னப்போ அவனுக்கு குணமே இல்லை அப்படின்னு அர்த்தம் பண்றது எப்படி சரி போறது? ஆயிரம் கணக்கில் ஸ்ருதிகள் பகவானோட ஆச்சரியமான குணங்களை எல்லாம் ஸ்தோத்திரம் பண்றது. அந்த மாதிரி இருக்கும்போது அவனே நிர்குணகான்னு சப்தத்தை வச்சு குணமே இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா யாரானா? அப்படி என்ன பாஷிக்காரர் சித்தாந்தம் பண்ணுச்சு, ஸ்ருதிக்கு எந்த விரோதம் இல்லாம எப்படி பண்ணணும்னா ரெண்டு நியாயத்தை எடுக்கிறார் பகவான். பாஷிக்காரர் அங்கே பூர்வமீமாம்சா நியாயம், எல்லா சாஸ்திரத்திலையும் உபயோகிக்கக்கூடிய ரெண்டு நியாயங்கள். அதுல அதுல பசுச்சாகம் அப்படின்னுட்டு உதாரணம். அது உற்சர்க அபவாத நயாபியாம் அப்படின்னா. பசுச்சாகம் அப்படின்றது ஜெய்மினிகள் சொல்றார் பூர்வமீமாம்சல. அதுல பசுன்னு சொல்லக்கூடிய சாமானிய சப்தம், சாகம் அப்படின்னு கூடிய ஒரு ஒரு ஆடு அப்படின்னு கூடிய ஒரு விசேஷமான பிராணியில அது பரியவசானமானது. பசுன்றது பசுமால பேதா அக்னிசோமியம் பசுமால பேதான்னு ஸ்ருதி சொல்லிட்டு, பசுன்னா ஏதோ ஒரு பிராணி அப்படின்னு தெரியுது, எந்த பிராணின்னு தெரியலையே. சாகம்ன்றதுனால சாகோவா மந்திர வர்ணா தட்டு சூத்திரத்தை சொல்றார். சாகம் இது இந்த பிராணி அப்படின்னு சொல்லக்கூடியது சாமானியம் விசேஷம் நியாயம். அப்படியே மாதிரி உற்சர்க அபவாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது இன்னொரு நியாயம்.
உற்சர்க அபவாதம் நியாயம்னா ஒரு ஜெனரல் எக்ஸெப்ஷன் அப்படின்னு அர்த்தம். ஒரு ஜெனரல் ரூலுக்கு ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கும் எப்போவுமே. அந்த மாதிரி ஜெனரலாக ஒரு ரூல் பண்ணால் இதை தவிர எல்லாத்துக்குமே இதை அப்ளை பண்ணணும் அன்னக்கூடியது. அந்த மாதிரி நிர்குண ஸ்ருதி அப்படின்னு என்ன அர்த்தம்? குணங்களே இல்லை அப்படின்றது ஜெனரல் ரூல் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்றது அது அப்படின்னா, ஹேய குணங்கள் இல்லை அப்படின்னு சொல்றது, கல்யாண குணங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றது. குணங்களே இல்லை அப்படின்னு சொன்னா அதுக்கு அபவாதம் எது அப்படின்னா கல்யாண குணங்கள் இருக்கு, எக்ஸெப்ஷன் அது. ஹேய குணங்கள் இல்லை, கல்யாண குணங்கள் இருக்கு அப்படின்னு. ஹேய குணங்களும் இல்லை அப்படின்னா ஒரு குணமும் இல்லையா அப்படின்னா கல்யாண குணங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றது. அதனால இது உற்சர்க அபவாத நியாயம்னு பேரு அதுக்கு. கல்யாண குணங்கள் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னா ஹேய குணங்கள் இல்லை அப்படின்னு சொல்லலாம். கல்யாண குணங்கள் எல்லாம் இருக்கிறது உற்சர்க நியாயம், ஹேய குணங்கள் இல்லாம இருக்கிறது அது சொல்லலாம். அந்த மாதிரி இந்த நியாயங்களை எல்லாம் வச்சு பாஷிக்காரர் பகவானுக்கு எல்லா விதமான கல்யாண குணங்களும் இருக்கு, அவனுக்கு ஹேய குணங்கள் கிடையாது. அபஹத பாப்மா விஜரஹா விமிருத்யு விஷோகா விஜிகத்சா அபிபாசகான்னு 6 ஹேய குணங்கள் ராகித்யம் சொல்லித்து ஸ்ருதி. அதார்த்தம் சத்திய காமஹா சத்திய சங்கல்பஹா. அதனால நிர்குணா அப்படின்னு சொன்னா குணம் இல்லை அப்படின்னு சொல்ற கூடத்துக்கு என்ன அர்த்தம்னா ஹேய குணங்கள் இல்லைன்னு அர்த்தம். இது சாமானிய விசேஷ நியாயம். குணமே இல்லை அப்படின்னு சொன்னா ஹேய குணங்கள் இல்லைன்றது காமிக்கிறது. ரெண்டாவது குணங்களே இல்லை அப்படின்னு சொன்னா கல்யாண குணங்கள் இருக்கு அப்படின்னு காமிக்கிறது. ஹேய குணங்கள் இல்லை, கல்யாண குணங்கள் இருக்கு. இது உற்சர்காபவாத நியாயம் அப்படின்னு கூடிய இந்த நியாயத்தை எல்லாம் வச்சு தோஷ ரூப விசேஷ நிஷேத பரத்வம், தோஷம் கூடிய விசேஷத்தை நிஷேதம் பண்றது. அதனால இது ரெண்டு விசேஷமாக பாஜிக்காரர் இங்கே அனுசந்தானம் பண்ணது. பகவானுடைய அகிலேய பிரத்தனீகத்துவம், சகல கல்யாண குணாகரத்துவம். அது அசாதாரணமான தர்மங்கள் பகவானுக்கு என்று சொல்லப்பட்டது. அதுக்கு மேலே இப்போ அடுத்ததாக பகவானுடைய விசேஷமான சில நாமாக்களை சொல்ற. இங்கே பரபிரம்மா அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு அங்கே அந்த பாகத்துல பரபிரம்மபூதம் புருஷோத்தமம் ஸ்ரீரங்கசாயினம் அஸ்மத் சுவாமினம் அப்படின்னு சொல்லி இந்த 4 விசேஷமான இது. அந்த 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 இந்த சப்தங்களுக்கெல்லாம் ஒரு விசேஷமான அர்த்தங்களை இங்கே சுவாமி தேசிகன் சொல்றார். இது இந்த சம்போதனைகளுக்கு பரபிரம்ம பூதம் பரபிரம்மா அப்படின்னு சொல்றது. உக்தம் சர்வஸ்மாத் பரத்வம் ஸ்வசாமிய பிரதான பரியந்தம் சௌஷீல்யஞ்ச நாராயண பரம் பிரம்ம பரந்தாமா இத்தியாதி ஸ்ருதி ஸ்மிருதி சித்த பிரகாரேண ஸ்திரீகரோதி அப்படின்னு சொன்னார். இந்த பகவானோட சர்வஸ்மாத் பரத்வம், அதே மாதிரி அவரோட சௌலபியம் ரெண்டையும் இங்கே சொல்றாரு. பரபிரம்மான்னு ஆரம்பிச்சு புருஷோத்தமா அப்படின்னு சொல்லி ஸ்ரீரங்கசாயின் அஸ்மத் சுவாமினம், இது ரெண்டும் கூட அவனோட சௌலபியத்தை காமிக்கிறது. பரபிரம்மா புருஷோத்தமா அப்படின்னு கூடியது அவனுடைய சர்வஸ்மாத் பரத்வம் காமிக்கிறது. ரெண்டு விஷயங்கள் இங்கே 4 சப்தத்தினால சம்போதனங்கள்னால சொன்னார், பாஷிக்காரர் அனுபவிச்சார். ஒன்று பரபிரம்மபூதம் புருஷோத்தமம், இது ரெண்டும் கூட சர்வஸ்மாத் பரத்வத்தை காமிக்கிறது. ஸ்ரீரங்கசாயினம் அஸ்மத் சுவாமினம் சௌலபியத்தை காமிக்கிறது. எந்த மாதிரி சர்வஸ்மாத் பரத்வம், பரத்வம்னா அவனுக்கு மேலே யாருமே கிடையாது, சர்வஸ்மாத் பரத்வம். அவனுடைய சௌலபியம் எப்படி அப்படின்னா ஸ்வசாமிய பிரதான பரியந்தம் சௌலபியம், தனக்கு சமானமாக பண்ணி அந்த மாதிரி ஒரு நிரதிசயமான பலத்தை கொடுக்கக்கூடிய அவனுடைய சௌலபியம் எந்த மாதிரி அற்புதமான இருக்கு அப்படின்னு சொல்றார். ஸ்வசாமிய பிரதான பரியந்தம் அது வரைக்கும் அப்படின்னு சொன்னார். அது கடைசியில மோட்சத்துல வரக்கூடிய பலம். ஆனா அதுக்கு முதலையும் எல்லா விதமான அனுகிரகத்தையும் பண்ணி மோட்சத்தையும் கொடுக்கக்கூடிய பகவான். அந்த மோட்சத்துல எப்படின்னா ஒரு அணுவான ஒரு சேத்தனன், அத்தியந்த சூக்ஷ்மமானவன், அவனே எல்லா சர்வத்தையும் வியாபிச்ச விபுவான தனக்கு சமானமான ஆனந்த அனுபவத்தை கொடுக்கிறான் பகவான். அந்த மாதிரி அனுகிரகம் பண்றானே
அது அவனுடைய அது வரைக்கும் அவன் பண்ணக்கூடிய எல்லா விதமான அனுகிரகங்களும் அவனுடைய சௌலபியத்தை காமிக்கிறது. நாராயணா பரம் பிரம்மா, இதெல்லாம் பிரமாணத்தை காமிக்கிறார். ஸ்ருதி சொல்றது நாராயண பரம் பிரம்மா, தத்துவம் நாராயண பரா, இதெல்லாம் அந்த சொல்லக்கூடிய ஸ்ருதி பிரமாணம். பரம் பிரம்ம பரந்தாமா, இது பகவத்கீதையோட பிரமாணம். முதலானது ஸ்ருதி ஸ்மிருதி சித்த பிரகாரேண ஸ்திரீகரோதி, ஸ்திரமாக ஸ்பஷ்டமாக சொல்றார் பகவான் தான் பரபிரம்மா. யத்யபி ब्रह्म परिवृढं सर्वतः इति निरुक्तकारवचनात् ब्रह्मशब्द एव परत्वं वदत् नाम च भवति. பிரம்ம பரிவிருடம் சர்வதா அப்படின்னு சொல்லப்போ அவனுக்கு பகவானுக்கு எல்லாம் சொன்ன மாதிரி பரத்துவத்தையும் சொல்றது அவனோட பேரும் ஆச்சு. அப்போ எல்லாத்தையும் வியாபிச்சது பிரம்மா அப்படின்னு ஒரு அர்த்தம். எல்லாத்துக்கும் உத்கிருஷ்டமானது தான் பிரம்மா அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த ரெண்டு அர்த்தத்தை எல்லாம் பார்த்தப்போ என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா, அவனுக்கு அந்த பிரம்மான்றது ஒரு பேரும் கூட ஆச்சு, நாமதேயமும் ஆச்சு, எல்லாத்துக்கும் இன்னும் பரத்துவமும் சொன்ன மாதிரி ஆச்சு. ரெண்டு அர்த்தமும் சொல்லப்பட்டது. ஆனாலும் ஔபச்சாரிக பிரயோக வியவச்சேதாய பரசப்தா, இந்த பிரம்ம சப்தத்தினாலேயே நிருக்தா சொன்னது பிரம்ம பரிபிருடம் சர்வத்தா, எல்லாத்துக்கும் உத்கிருஷ்டமானது அப்படின்னு அர்த்தம். பிரம்மா அப்படி சொன்னா போறோம், அதுலயே சர்வஸ்மாத் பரத்துவம் தெரிஞ்சு வந்து கொடுத்து அவனுக்கு. ஆனா பரம் அப்படின்னு சொல்றோம். பரசப்தம் எதுக்கு? பரம் பிரம்மா அப்படின்னு சொல்றோமே, பரபிரம்மான்னு சொல்லிச்சே. பரம் எல்லாத்துக்கும் இன்னும் உத்கிருஷ்டமான பதார்த்தம் திரும்பி மறுபடியும் சொல்லணும் அப்படின்னா, பிரம்மசப்தம் சில ஔபச்சாரிகமாக இதர பதார்த்தங்கள்லையும் உபயோகிக்கப்படுறது. அதனால அதெல்லாம் பண்றதுக்காக பரமாத்மா தான் சொல்றதுக்காக பரபிரம்மான்னு சப்தம் பகவானுக்கு தான், வேற யாருக்கும் சொல்லல. பிரம்மான்ற சப்தம் பிருத்திவிக்கும் சொல்லப்பட்டிருக்கு, பிரகிருதிக்கும் சொல்லப்பட்டிருக்கு பிரம்ம சப்தம். ஜீவாத்மாக்கும் பிரம்ம சப்தத்தோட பிரயோகம் இருக்கு. இதெல்லாம் ஔபச்சாரிகம் அப்படின்னு சொல்றது. பரபிரம்மான்ற சப்தம் பகவானுக்கே தனியாக உபயோகப்படுறது எல்லா சாஸ்திரங்கள்லையும். அதனாலே பரபிரம்மான்றது ஸ்பஷ்டப்படுத்துறாரு. அத்திர பிருஹதி பிரம்மயதி இது நிருக்திபியாம் வியாபித்வ காரணத்வாதி சித்தியா சங்கிதான் தோஷான் பரிஹர்த்தும் பேதஸ்ருத்யாதி அர்த்தகர்பயா பகவத்கீதா நிருக்தயா சமாக்கியா விசிநஷ்டி புருஷோத்தமம் என்ன. பரம்பிரம்மான்னு சொன்ன உடனே புருஷோத்தமம் அந்த சப்தம் வந்தது. புருஷோத்தமம் சப்தம் பரபிரம்ம சப்தம் உடனே எதுக்காக வரணும் அப்படின்னா, பரபிரம்மான்னு சொல்லிச்சே பிரம்ம சப்தத்துக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு. பிருஹதி பிரம்மயதி அப்படின்னு ரெண்டு அர்த்தங்கள். பிருஹதி பிரம்மயதி, பிருஹதி என்ன தானும் பெருசாக ஆறுது, பிரம்மயதி என்ன இன்னொரு பதார்த்தத்தையும் பெருசாக பண்ணக்கூடிய சாமர்த்தியத்தை உள்ளது, அப்படி பண்ணக்கூடியது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பதார்த்தத்துக்கு பிரம்மான்னு சொல்லப்படுது. பிரம்ம சப்தத்துக்கு பிருஹதி பிரம்மயதி, தானும் சர்வவியாபி, இன்னொரு பதார்த்தத்தையும் அதே மாதிரி பெருசாக்கக்கூடிய சாமர்த்தியம் உள்ளது. இப்போ ஜீவாத்மாவோட தர்மபூத ஞானம் அனந்தமாக ஆர்ந்த மோட்சத்துல இது பகவானோட பிரம்மயதி கூடிய சாமர்த்தியம். ஜீவாத்மாவோட தர்மபூத ஞானம் அனந்தமாக பண்ணக்கூடிய சாமர்த்தியம் இருக்கு அவனுக்கு. பிருத்திவியும் அப்படியே சிருஷ்டி பண்ணுச்சே இந்த பிரம்மாண்டத்துல எல்லாம் விஸ்தாரமாக பிருஹத்தான பிரம்மாண்டத்தை சிருஷ்டி பண்ணக்கூடிய ஒரு அவ்வியக்தம் சூக்ஷ்மமான அவஸ்தையில நாமரூப விபாகம் இல்லாத அவஸ்தையில அவனோட இருந்த அந்த அவ்வியக்தமான ஒரு பிருத்திவி அவ்வியக்த பதார்த்தத்தை மகான் பிரம்மாண்டமாக விஸ்தாரம் பண்ணக்கூடிய சாமர்த்தியம் பண்ணக்கூடிய சாமர்த்தியம் பிரம்மயதி கூடிய அர்த்தம். அது இந்த ரெண்டும் கூட இருக்கக்கூடியவன் தான் பிரம்மா அப்படின்னு சொல்றது. பிரம்ம சப்தத்துக்கு இதுதான் அர்த்தம் நிருக்தியில, பிருஹதி பிரம்மயதி. இந்த மாதிரி பிரம்மா சப்தம் வந்தது யாருக்கு இருக்கோ அவனுக்கு பிருஹதி பிரம்மயதி என்ன ரெண்டு சாமர்த்தியத்தினாலே சர்வ வியாபித்துவமும் சித்தமாச்சு. பிருஹதி என்ன சர்வ வியாபியானது, பிரம்மயதி என்ன காரணத்துவம், எல்லாத்தையும் பெருசாக்கக்கூடியதுன்னு சிருஷ்டி பண்ணக்கூடிய சாமர்த்தியம் இருக்கு பகவானுக்கு. பிரஜாயையா பகுஸ்யாம் சொல்லி அதே பிருத்திவியை விஸ்தாரமாக சிருஷ்டி பண்றானே பகவான், அந்த சாமர்த்தியம் இருக்கு. இந்த காரணத்துவம் வந்தது அப்படின்னா
தானே உபாதான காரணம். அதனால தோஷங்கள் எல்லாம் வருதா அப்படின்னு கூடிய சந்தேகம் வரலாம். லோகத்திலே எல்லாம் உபாதான காரணமான பதார்த்தமும் அது பரிணாமம் அடையிறது. ஆனா பகவான் அபரிணாமி அப்படின்னு சொல்றோம், அவிகாரா அப்படின்னு சொல்றோம். அந்த தோஷம் இருக்கோ அப்படின்னா அந்த சந்தேகத்தை பரிகாரம் பண்றதுக்காக புருஷோத்தமம் அப்படின்னு சொன்னார். இந்த புருஷோத்தமம் அந்த சப்தம் அநேக அர்த்தங்களை சொல்றது. ஒன்று அவனுக்கு எந்த தோஷமும் இல்லை. பேதஸ்ருத்தியாதி அர்த்தகர்பயா, பேதஸ்ருதிக்கு அதுக்கும் அர்த்தம் சொல்றது. எல்லாருக்கின்னும் உத்தமமானவன், புருஷானாம் உத்தமஹா அப்படின்னு சொல்லி புருஷோத்தமஹா அப்படின்னு சொல்றது. பகவத்கீதா நிருக்தயா அது சொல்லிச்சு. பகவத்கீதையில அந்த பத்த புருஷாளுக்கும் முக்த புருஷாளுக்கின்னும் உத்தமனானவன் பகவான். யஸ்மாத் க்ஷரமதீதஹம் அக்ஷராதபி ச உத்தமः அதோஸ்மி லோகே வேதே ச பிரதிதः புருஷோத்தமः. க்ஷரபுருஷாத் அக்ஷரபுருஷாத் உத்தமः சொன்ன. இவாளுக்கு இன்னும் அந்த பத்தாளுக்கு இன்னும் முக்தாளுக்கு இன்னும் நான் உத்தமனானவன் அப்படின்னு சொல்றது. சமாக்கியா பகவத்கீதையில சொன்ன மாதிரி அவனுக்கு ஒரு பேர் கூட அது புருஷோத்தமன் பிரசித்தமா இருக்கேன் அப்படின்னு. அனேன பிரம்ம சப்தார்த்தத்தையா குதிருஷ்டி விகல்பித பிரகாராந்தராணி. பிரம்ம சப்தார்த்தத்துக்கு மற்ற மதத்தில் சொன்ன வேறு வேறு அர்த்தங்களாட்டும் இல்லை. தாமசதந்திராதி உக்தா வியக்தியந்தராணி, தாமசதந்திரங்கள்ல சொன்னா புருஷோத்தமம் அப்படின்னு சொன்னா பிரம்ம சப்தத்தினாலே என்ன அர்த்தம் அப்படின்னா வேற ஏதோ அர்த்தங்கள் எல்லாம் சொல்றது. வேற யாரோ சிவனே பிரம்மான்னு சொல்றது, வேற என்ன ஏதாவது சொல்றது. இந்த மாதிரி சொல்லக்கூடிய அர்த்தங்கள் எது எது இருக்கோ அதெல்லாமே சரியில்லை அப்படின்றது. புருஷோத்தமஹா சொல்லிட்டு பரம்பிரம்மா புருஷோத்தமா என்றது ஸ்பஷ்டப்படுத்துகிறார். அஸ்ய பஞ்சமியாதி விபக்தி திரையேபி சமாசா சம்பவதி. மூணு விபக்திகளையும் ஆச்சு அப்படின்னு சொல்றார். க்ஷர உத்தம அது யஸ்மாத் க்ஷரமதீதோகம் அப்படின்னு சொல்லிச்சே. க்ஷரபுருஷாத் பஞ்சமி விபக்தியிலே வருது. புருஷானாம் உத்தமஹா அப்படின்னு சொல்லிச்சு ஷஷ்டி விபக்தியிலே. புருஷேஷு உத்தமஹா சப்தமி விபக்தியிலே. இந்த மாதிரி விபக்திகள் எல்லாம் பஞ்சமி ஷஷ்டி சப்தமி எல்லா விபக்தியிலையும் சமாசத்தை பண்ணாலும் கூட பகவானுக்கு சர்வஸ்மாத் பரத்வம் என்றது சித்தமாறுது. இந்த இந்த சமாக்கியா இந்த பேர் இருக்கே அசாதாரணமான நாமதேயம் பகவானுக்கு. அதே மாதிரி அது அர்த்தத்திலையும் கூட அவன்தான் சர்வஸ்மாத் பரனானவன் என்று தெரிகிறது. ஏவம் சர்வாதிகத்வேன அஸ்மதாதிபிஹி துரதிகமஹா ஸ்யாத் இதி சங்காம் பரிஹரன். உடனே நமக்கு இந்த சந்தேகம் வருது. இந்த மாதிரி சர்வஸ்மாத் பரனான பகவானை நாங்கள் எப்படிதான் கிட்ட முடியும், எப்படி அவனுக்கு ஆசிரியிக்க முடியும் அவனே அப்படி என்ன சந்தேகம் வந்ததுன்னா துவாபியாம் விசேஷணாபியாம் சௌலபிய காஷ்டாம் ஜனக்தி. ரெண்டு விசேஷணங்கள் அவனுடைய சௌலபிய காஷ்டையை காமிக்குது. அதுக்கு மேல ஒரு சௌலபியமே கிடையாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய பகவானுடைய சௌலபியம். ஸ்ரீரங்கசாயினம் அஸ்மத் சுவாமினம் இப்படி ரெண்டு சௌலபியத்தை அவனுக்கு இருக்கக்கூடிய அசாதாரணமான சௌலபியம் அதை காமிக்கிறது இது. ஸ்வரூபாத் விக்கிரகஸ்ய சுகானுசந்தேயத்தையா சௌலபியம் அதிகம். பகவானோட ஸ்வரூபத்தை சொல்லக்கூடிய சப்தங்கள் பரபிரம்மா புருஷோத்தமா அப்படின்றது. சர்வ வியாபியானவன் பகவான் அப்படின்னு சொன்னா நாங்கள் எப்படி அனுசந்தானம் பண்றது? அவனே எல்லா இடத்துலையும் இருக்கான், எங்கே இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லா பதார்த்தமும் அவனே இருக்கான், எல்லா காலத்திலையும் இருக்கான். இந்த மாதிரி இருக்கக்கூடிய அவன ஸ்வரூபத்தை அனுசந்தானம் பண்றது சாத்தியமா நம்மாலே? அது முடியவே முடியாது. ஆனாலே அவனுக்கு ஒரு விக்கிரகம் இருந்தது. என்ன திவ்யமங்கள விக்கிரகம் சுலபமாக மனசுல தியானம் பண்ணலாம். அதனாலே ரங்கநாதனோட திவ்யமங்கள விக்கிரகம் அதை இங்கே அனுசந்தானம் பண்றார். நல்ல சுகானுசந்தேயத்தையா சுகமாக அனுசந்தானம் பண்றதுக்கு சாத்தியமாகுது. அது சௌலபியம் அத்தியதிகமாக இருக்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சர்வ வியாபியான பகவான் இந்த மாதிரி ரூபத்துல நீ தியானம் பண்ணு அப்படின்னு சொல்றது. பகவான் காமிக்கிறான், இந்த ரூபத்துல என்னை தியானம் பண்ணு. சுலபமாக மனசுல தியானம் பண்ண முடியறது. அதனால அது சௌலபியம் அத்தியதிகமானது அவனோட ரூபத்துல. தஸ்மாதப்பி அர்ச்சாவதாரஸ்யா. அதனால அதுக்கு இன்னும் மேலே ஒரு திவ்யமங்கள விக்கிரகம் அப்படின்னா
பரரூபமோ எந்த ரூபம் அது அப்படின்னு தெரியலையே நமக்கு அப்படின்னா பக்தாபிமத சர்வதேச கால சந்நிதாயிதையா அதுலயும் அர்ச்சாவதாரி அவனோட ரூபம் வந்து 5 விதமான ரூபங்கள் இருக்கு அவனுக்குன்னு சொல்றது. பரரூபம் என்ன, அதே மாதிரி வியூக ரூபங்கள் என்ன, விபவ ரூபங்கள் என்ன, அந்தர்யாமி ரூபம் என்ன, இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே அர்ச்சாரூபம் அப்படின்னு சொல்றது. அர்ச்சாரூபம் அத்தியுதமானது, ரொம்ப அத்தியந்த சௌலபியம் பண்றது அதுக்கு மேல கிடையாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சௌலபியம் அர்ச்சாவதாரத்துல. அந்த அர்ச்சாவதாரத்துல சொல்றாரு பக்தா அபிமதா, பக்தாளுக்கு அபிமதமான தேசமா இருக்கும். பக்தாளுக்கு அபிமதமான தேசம் திவ்ய கஷேத்திரம் நாங்க எது சொல்றோமோ எல்லாம் அது வேற வேற. அவ பக்தாள் ஆழ்வாராச்சாரியாதி பக்தாளுக்கு எல்லாம் ஞானிகள் அவளுக்கு வந்து ரொம்ப அபிமதமான தேசங்கள். அதுல சர்வதேச கால சந்நிதாயித்தையா எல்லா தேசத்திலையும் அந்த மாதிரி அபிமதமான எல்லா தேசமே எந்த தேசமே இருக்கட்டும் எல்லா காலத்திலையும் பகவானுடைய சந்நிதி இருக்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய அர்ச்சாவதார வைபவம் அதுல பரவியூகாதிபியா அதிகதமம் அப்படின்னா பரரூபம் என்ன, வியூக ரூபம் என்ன, விபவ ரூபம் என்ன, அந்தர்யாமி ரூபம் என்ன, இது எல்லாத்துக்கும் அத்தியதிகமானது. எல்லா காலத்திலையும் பக்தாளுக்கு அபிமதமான தேசங்கள்ல எல்லாம் அங்கங்கே அங்கங்கே பகவானுடைய சந்நிதி ஏற்படுறது அர்ச்சாவதார ரூபத்துல ரொம்ப அத்தியதிகமான சௌலபியத்தை உள்ளது அப்படின்னு சொல்றார். அதனாலதான் இங்கே ஸ்ரீரங்கசாயினம் அப்படின்னு அனுசந்தானம் பண்றார். ததா காஷ்டா பிராப்தம் பரத்துவமபி தத்ர பக்தோபலபியம் சாஸ்திரவதவசேயம் சாஸ்திராதவசேயம். அங்கேயும் கூட ரொம்ப சுலபமாக இருக்க ஒரு சின்ன ரூபம் மனசுல நாங்கள் தியானம் பண்ண முடியறது. ஒரு சந்நிதியில போய் பார்க்கலாம் நாங்கள் அர்ச்சாவதாரியே. இந்த பகவானே பரமானவன் அப்படின்னு எப்படி தெரியுது? சாஸ்திரத்தினால தெரிய வேண்டியது அப்படின்னார். சாஸ்திராத்து அவசேயம், பக்தாளுக்கு எப்படி தெரிஞ்சு வருது, அது தெரிஞ்சு வருது அவனோட பரத்துவம் அப்படின்றது பக்தாளுக்கு எப்படி கிடைக்கிறது தெரிஞ்சு வருது அப்படின்னா சாஸ்திராத்து அவசேயம். சாஸ்திரம் சொல்றது நமக்கு. அதே மாதிரி பக்தாள் எல்லாம் அனுபவிச்சிருக்கா அவனுடைய பரத்துவத்தை அர்ச்சாவதாரத்திலையும் கூட. சொல்றாரு யதோக்தம் சர்வாதிசாயி ஷாட்குண்யம் சம்ஸ்திதம் மந்திர பிம்பயோகோ. எல்லா அதிசயங்களும் உள்ளது, எல்லாத்துக்கும் இன்னும் நிரதிசயமானது, ஷாட்குண்யத்தோட இருக்கக்கூடியது. அவனுடைய மந்திர பிம்பத்தில் இருக்கக்கூடிய பகவானோட அர்ச்சாவதார ரூபம் எல்லாமே ஷாட்குண்ய பரிபூர்ணமானது. எல்லா ரூபங்களும் அர்ச்சாவதார ரூபங்கள் எல்லாம் அவனுடையது. அத்த மனுஷியானாமப்பி கைங்கரியோத்தேஷ்யத்தையா அவஸ்திதஸ்ய. எத்தனை ஆச்சரியமானது அர்ச்சாவதாரத்தோட வைபவத்தை சொல்றாரு இங்கே. இங்கே ஆச்சரியமா சுவாமி தேசிகன் விவரணம் பண்றார். அர்ச்சாவதாரம் அத்தியுதமானது, மனுஷாளுக்கும் கூட கைங்கரியம் பண்ண போட்டதுக்கு சாத்தியமானும். அந்த மாதிரி அவஸ்திதஸ்யா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிர்பய சேவாதி யோக்கியத்துவம், ஒரு பயம் இல்லாம சேவை பண்ணலாம் பகவானே. அந்த மாதிரி இருக்கக்கூடிய அர்ச்சாரூபம். அவனை வந்து அஸ்மத் சுவாமினம் அப்படின்னு சொல்றார். அபிப்பிரேயம் அஸ்வத் சுவாமி சப்தாபிப்பிரேயம், எனக்கும் கூட நம்ம மாதிரி இருக்கிறவாளுக்கும் சுவாமியா இருக்கான். நம்ம மாதிரி இருக்கக்கூடிய மனுஷாளுக்கும் கூட ஒரு பயமும் இல்லாம அவனை ஆராதிக்க முடியறதே. இது அவனுடைய சௌலபியத்தோட பராகாஷ்டை அப்படின்னு சொல்றார். நிர்பயமாக அவனை சேவை பண்ணலாம். அது பிரமாணம் காமிக்கிறார். யதாஹூ அத்திய சர்வசகிஷ்ணு அர்ச்சக பராதீன அகில ஆத்மஸ்திதி. அர்ச்சியா சர்வசகிஷ்ணு, அவனை அர்ச்சனை பண்ண முடியாது. அர்ச்சனைக்கு யோக்கியனானவன். அவனை எல்லாத்தையும் சகிச்சுக்கோலாம். எல்லா விதமான அபச்சாரங்களும் ஏற்படுறது பகவத் ஆராதனை பண்ணச்சே, அர்ச்சாமூர்த்தி அவங்கள் ஆராதனை பண்ணச்சே சேவிக்கச்சே எந்தெந்த விதமான அபச்சாரங்கள் எல்லாம் பண்றோம் நமக்கே தெரியாது. எல்லாத்தையும் சகிக்கிறான் பகவான். சகிச்சுண்டு அர்ச்சக பராதீன அகிலாத்மஸ்திதி, அர்ச்சகாளோட அதீனத்துல பரிபூர்ணமாக அவரோட அதீனத்தில் இருக்கான் பகவான். என்ன பண்ணாலும், என்ன கொடுத்தாலும், எப்படி ஆர்த்தி பண்ணாலும், எப்படி அர்ச்சனை பண்ணாலும், எப்படி ஆராதனை பண்ணாலும் எல்லாம் சகிச்சுண்டு எல்லா விதமான அனுகிரகமும் எல்லா காலத்திலையும் பண்ணக்கூடிய அர்ச்சாவதாரம். அந்த மாதிரி அவனுடைய அர்ச்சாவதார வைபவத்தை சொல்றாரு இங்கே. அதுவா ஆச்சா சுவாச்சாரிய சந்தான சேவிதத்வேன
ಪ್ರೀತ್ಯರ್ಷೇ ಹೇತು ಅಭಿಪ್ರೇತ್ಯ ಅತ್ರ ಅಸ್ಮತ್ ಸ್ವಾಮಿ ಶಬ್ದ அது பாஷ்யக்காரரோட அபிப்பிராயம். அஸ்மத் சுவாமினம் அப்படின்னு சொல்றாரு பாஷ்யக்காரன்னா. பாஷ்யக்காரரோட ஆச்சாரியரோட சந்தானம் எல்லாம் சேவிச்ச இந்த ஸ்ரீரங்கநாதன் அப்படின்னு இந்த எல்லா திவ்ய தேசங்களும் இதுல வருது. இந்த ஆச்சாரியாரோட சந்ததியே பூர்ணமாக அவனை சேவிச்சு எல்லா விதமான அனுகிரகத்தையும் பெற்றாள். அந்த மாதிரி இருக்கக்கூடிய பகவானோட திவ்யமங்கள விக்கிரகம், அவனோட அர்ச்சாவதாரம், அதை ரொம்ப அத்தியந்த பிரீத்தி. அந்த விதமான ஆச்சாரியாரோட சந்ததியே அவனை அர்ச்சனை பண்ணிட்டு சேவிச்சுட்டு இருக்கக்கூடிய, அவனை சேவை பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த மாதிரி இருக்கக்கூடிய பகவானே ரொம்ப பிரீத்தியோட அஸ்மத் சுவாமினம் அப்படின்னு பாஷிக்காரர் சொல்றாரு. பிராச்சீன ராமானுஜைவ அகமபி அஸ்ய ஷீலாதிகுணைஹி தாஸ்யமுபாகதः இதி ச பாவः. தேசிகர் விசேஷமாக சொல்றார். பாஷிக்காரோட மனசெல்லாம் நன்னா தெரிஞ்சவர் சுவாமி தேசிகன். பாஷிக்காரோட கிரந்தங்களுக்கு விசேஷமான அர்த்தங்கள் சொல்றதுக்கு சுவாமி தேசிகன் மாதிரி யாரும் முடியாது. அற்புதமாக பாஷிக்காரோட மனசை பூர்ணமாக தெரிஞ்சவர் சுவாமி தேசிகன். அவர் இங்க சொல்றார், ராமானுஜர் பகவான் பாஷிக்காரர் இங்க சொல்லிட்டு இருக்கிறது ஸ்ரீரங்கசாயினம் அஸ்மத் சுவாமினம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த பகவானோட குணங்களுக்கு தாசனாயிருக்கேன்றது பாஷிக்காரரோட அபிப்பிராயம். எந்த மாதிரின்னா, பிராச்சீன ராமானுஜைவா அப்படின்னாரு. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒருத்தர் ராமானுஜர் இருந்தாரே ஒருத்தர். யாருன்னா லக்ஷ்மணர். ராமரோட தம்பி லக்ஷ்மணர் இருந்தாரே, அவரும் ராமானுஜர். அவன் ராமானுஜம் லக்ஷ்மண பூர்வஜன்ச்சா அப்படின்னு சொல்றோம் ராமாயணத்துல. அந்த மாதிரி ராமானுஜர் அவர் பிராச்சீன ராமானுஜர். இவர் அர்வாச்சீன ராமானுஜர், அபினவ ராமானுஜர் இவர். அது மாதிரி பிராச்சீன ராமானுஜர் ராமாயணத்துல சொன்னார், அகமப்பி அவரோ பிராதா குணைர்தாஸ்ய முபாகதா. லக்ஷ்மணர் சொல்றாரு, நான் இவருடைய தம்பி. நான் தம்பி என்னட்டு அவனுக்கு தாசியம் பண்ணன்னு இல்லை, அவர் குணங்களுக்கு தாசன் ஆயிட்டு இருக்கேன் நான். ஆச்சரியமான குணங்கள் ஸ்ரீராமன்ல இருக்கு. அவன் குணங்களுக்கு நான் தாசனாயிட்டு இருக்கேன். குணங்களை எல்லாம் பார்த்து ஆச்சரியமான குணங்கள் ஸ்ரீராமனுக்கு அப்படின்னு அந்த பிராச்சீன ராமானுஜர் சொன்னாரே, அதே மாதிரி இந்த அபினவ ராமானுஜர் இருக்காரு. இவரும் கூட நானும் இவருக்கு தாசனாயிட்டு இருக்கேன் அப்படின்றத ஸ்ரீரங்கசாயனம் அஸ்மத் சுவாமினம் அப்படின்னு சொல்றார். அப்படின்னு சுவாமி தேசிகன் சொல்றார் இங்கே. ஏவம் கைங்கரிய பிரதிசம்பந்திதையா அனுபாவியம் நிர்தாரித்தம். கைங்கரியக்கு பிரதிசம்பந்தியான பகவான்ல எந்த மாதிரி எல்லாம் அனுபவம் பண்ணணும் நாங்கள். கைங்கரியத்துக்கு பிரதிசம்பந்தியானவன் பகவான். அந்த கைங்கரியத்தை நாங்கள் பண்ணக்கூடிய பகவான்ல எந்த மாதிரி குணங்களை எல்லாம் நாங்கள் அனுசந்தானம் பண்ணணும் அப்படின்னா, சர்வநியந்தானவன், சுவாதீன திரிவித சேத்தனா ஸ்வரூபஸ்திதி பிரவருத்தி பேதம், எல்லாரையும் கூட நியமனம் பண்ணக்கூடிய சாமர்த்தியம் உள்ளவன், எந்த விதமான தோஷங்களும் இல்லாதவன், அசம்ஸ்பிருஷ்டத்துவம் கிளேஷ கர்மாதி அசேஷ தோஷ அசம்ஸ்பிருஷ்டத்துவம். அதுக்கு மேலே சுவாபாவிகமான அனவதிகாதிசயமான ஞானபல ஐஸ்வர்ய வீர சக்தி தேஜ முதலான அசங்கேயமான கல்யாண குணகணோக மகார்ணவம் பரபிரம்மபூதம் புருஷோத்தமம் ஸ்ரீரங்கசாயினம் அஸ்மத் சுவாமினம். இத்தனை விஷயங்கள் எல்லாம் வச்சு இந்த கைங்கரியத்தை இந்த மாதிரி இருக்கக்கூடிய பகவானுக்கு நாங்கள் பண்றோம். என்னோட கைங்கரியத்தை ஸ்வீகாரம் பண்ணக்கூடிய சுவாமி இந்த மாதிரி இருக்கான். அவனோட ஆச்சரியமான பரத்துவம் என்ன, சௌலபியம் என்ன, இந்த மாதிரி எல்லாருமே நம்ம ஆச்சாரியால் எல்லாம் அனுசந்தானம் பண்ணி சேவை பண்ணி இருக்கக்கூடிய திவ்ய கஷேத்திரங்கள்ல எல்லாம் விராஜமாய் அர்ச்சாமூர்த்தியாயா இருக்கக்கூடியவன், எல்லா விதமான அப்ராகிருதமான அவன் ரூபத்திலேயே இருக்கக்கூடியவன், எல்லா விதமான அவனுக்கு அசாதாரணமான குணங்களை எல்லாம் உள்ளவன். அர்ச்சா ரூபத்திலையும் எல்லாத்தையும் அனுசந்தானம் பண்ணணும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய பகவான் தான் நான் அவனுக்கு தான் கைங்கரியம் பண்றேன். கைங்கரிக்கு பிரதிசம்பந்தியானவன் இந்த மாதிரி குணங்களோட உள்ள ஸ்வரூபம் குணங்கள் உள்ள இந்த பகவான் அப்படின்றத இதுவரைக்கும் அங்கே பாஷிக்காரர் அனுசந்தானம் பண்றார், நிர்தாரணம் பண்றார். இந்த மாதிரி தான் அனுபவிக்க வேண்டிய பகவான் எப்படி இப்படி இருக்கான் பாரு அப்படின்னு சொல்றார். அத ஆத்மாபிமான அனுகுண புருஷார்த்த வியவஸ்தா சித்தியர்த்தம் அனுபவித்து
கிங்கரஸ்ய ஸ்வாத்மனः ஸ்வரூப ஆவிர்பாவதசாமாக. ஆத்மாபிமானத்துக்கு அனுகுணமான புருஷார்த்த வியவஸ்தை. புருஷார்த்த வியவஸ்தை அப்படின்றதுல 4 விதமான புருஷார்த்தங்கள் இருக்கு. தர்மார்த்த காம மோட்சங்கள் அப்படின்னு. தர்ம அர்த்த காமங்கள் எல்லாம் ஆத்மாக்கு அனுகுணமானது இல்லை, ஆத்மாபிமானத்துக்கு அனுகுணமாக இல்லை. ஆனா மோட்சம்ன்றது நம்ம ஆத்மா எப்படி இருக்கான் அப்படின்னா, நானே தேகமே ஆத்மான்னு நினைச்சவனுக்கெல்லாம் சொர்க்காதி பலத்துல ஆசை இருக்கிறது. தானே அனுபவிக்கிறேன்னு சொல்றான். நானே சுதந்திரம், நான் அனுபவிக்கிறேன் இந்த பலத்தெல்லாம் எனக்காக அப்படின்னு சொல்லி விஷயங்களையே அனுபவிச்சுட்டு இருக்கிறவன். இதெல்லாமே திரிவித புருஷார்த்தங்களுக்கு யோகியாள். ஆனா ஆத்மாவோட நிஜஸ்வரூபம் இதுன்னா பகவானுக்கே சேஷனானவன். அனன்யார்க சேஷத்துவம் அன்னக்கூடிய ஆத்மாவோட நிஜமான ஸ்வரூபம் யாரை தெரிஞ்சிருக்கானோ அந்த ஸ்வரூபத்துக்கு அனுகுணமான ஒரு புருஷார்த்தம் எதுன்னா மோட்சம் அப்படின்னு சொல்றது. ஆத்மாபிமான அனுகுண புருஷார்த்த வியவஸ்தா சித்தியர்த்தம். அதுக்கு அனுகுணமானது ஆத்மாபிமானத்துக்கு அனுகுணமானது. தேகமே ஆத்மான்றது பிரமே, அது சரியான ஆத்மாபிமானம் கிடையாது. நிஜமான ஆத்மாபிமானம் என்ன அப்படின்னா பகவானுக்கு அனன்யார்க்கு விசேஷத்துவம். தேகத்துக்கு இன்னும் வேறையானவன் பகவானுக்கே அகமாத்மா நதேகோஸ்மி விஷ்ணுசேஷா அபரிக்கிரகா அப்படின்னு சொன்ன மாதிரி அவன் ஏன் நான் பிரபத்தி பண்ணேன் தத் கைங்கரிய பார்த்திக்காக அப்படின்னு சொல்லப்போ இந்த ஆத்மாபிமான அனுகுணமான புருஷார்த்தம் அதை வியவஸ்தை பண்றதுக்காக அது சித்திக்கிறதுக்காக அனுபவித்து அனுபவிக்கக்கூடியவா இந்த கிங்கரன் யார் இருக்கானோ, நான் பகவானுக்கே கிங்கரன் தெரியவன். ஸ்வாத்மனஹா ஸ்வரூப ஆவிர்பாவ தசாமாக தன்னோட ஸ்வரூபம் பரிபூர்ணமாக ஆவிர்பாவமாறுதே அந்த தசையை மேற்கொண்டு சொல்றார். இப்போ பிரபுத்தா அண்ண ஆரம்பிச்சு அதனால நீ சொல்லக்கூடிய பகவான் அவன் தன்னோட அந்த மோட்ச தசையில ஆகக்கூடிய ஒரு அவஸ்தை. பிரபுத்த நித்யனியாமிய நித்யதாஸ்யைக ரச ஆத்மஸ்வபாவோகம் அப்படின்னு சொன்னார். இதுதான் ஆத்மாக்கு ஆத்மாபிமான அனுகுணமானது. ஆத்மாபிமான அனுகுணமான கைங்கரியம் அது என்னைக்குமே ரொம்ப ஆனந்தமாக இருக்கும், சுகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த அவனோட இந்த சேத்தனுக்கு கிடைக்கக்கூடிய மோட்ச திசையிலே அவனுக்கு எந்த விதமான ஆனந்தம் எல்லாம் கிடைக்கிறது, அவன் ஸ்வரூபம் எப்படி இருக்கிறது, அது எல்லாமே இனிமே சொல்ல போறார். அதை மேற்கொண்டு அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்லி பாகவதாளுக்கெல்லாம் நமஸ்காரம் தெரிவிச்சு இங்கே நிறுத்துக்கோறேன். கவிதா சிம்ஹாய கல்யாண குடிசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவேன் யோ நித்யமுச்சிதபதாம் வ்யாமோஹதஸ்தரிதராணிதனாய மேனே अस्मद्गुरोर्भगवतोऽस्य देकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये. श्रीकृष्णार्पणमस्तु.